என்னடி சொல்லும் அவளே. என்னத்த சொல்றது, உன் மருமகளை என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டியா நீ? ஏண்டி என்னாச்சு? ஆமா இப்ப கேளு, என்கிட்ட வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு. மருமகளை ஆரம்பத்திலே கண்டிச்சு வைக்கணுமா, இல்ல தலையில ஏறி உட்காந்துருவா தலையில? என்ன ஏதுன்னு சொன்னா தனடி தெரியும். ஒரே கூப்பாடா போடுறிய என்ன? சரியா போச்சு போ. காலையில எந்திரிச்சு எத்தனை மணி ஆகுது பாத்தியா? ஒரு குக்கர் விசில் அடிச்சு சத்தம் கேட்கல, ஒரு தோசை மணமோ இட்லி மணமோ ஏன் சட்னி தாளிச்ச சத்தம் கேட்கல. கிச்சன்ல இருந்து ஒரு சத்தத்தையும் காணுமேமா. சத்தம் இல்லாம என் மருமக வேலை பாப்பாளா இருக்குண்டி. ஏண்டி இப்படி கத்திக்கிட்டு இருக்க? கீழிச்சா போ. அப்படியே அவ சத்தம் போடாம வேலை பார்த்துட்டாலும் காலையில நிம்மதியா மனுஷன் தூங்கலாம் நினைச்சா, நான் மட்டும் தூங்குறேங்க பொறமையில உன் மருமக கடபட கடபடா 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 கடபடான்னு பாத்திரத்தை உருட்டியே தள்ளிடுவா பாத்துக்க. அது என்னமோ உண்மைதாண்டி. அவ கிச்சனுக்குள்ள போயிட்டா ஏதோ காயலாங்கடையில இருந்து சத்தம் வர்ற மாதிரி கடபட கடபன்னு வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி பாத்திரத்தை போட்டு வேணுன்னே உருட்டுவாளே, இன்னைக்கு என்னமா எந்த ஒருமே சத்தமே இல்ல. அப்ப என்ன ஏதுன்னு யோசிக்க வேண்டாமா? நீ சொல்றதுலயும் காரிய காரணம் இருக்கதாண்டி செய்தி. இரு அவளை கூட்டு கேப்போம். ஒன்னும் அவசியம் இல்ல, உன் மருமகளே வாரா நினைக்க. செண்டு வாசனை ஆளை தூக்குது பாரு. கிச்சனுக்குள்ள போவாமலேயே கிச்சன்ல சமையல் நடக்கலன்னு காது வச்சே கண்டுபிடிச்சிடுற. மருமக வாராங்கிறதையே மூக்கு வச்சே கண்டுபிடிச்சிடுற. கண்ணுன்னு உனக்கு எதுக்குடி? என்னமா மருமகளே, காலங்காத்தால ஏதோ கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி ரெடியாகி நிக்கிற? ஆமா, நீ என்ன இது அலங்கோலம்? யா நாத்து, நான் அழகா ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறது உனக்கு அலங்கோலம் மாதிரி இருக்குதோ? அதுக்கு இல்ல, நீ வீட்ல எந்த ஒரு வேலையுமே செய்யலையே, அதான் எங்க கிளம்பிட்டீங்கன்னு கேட்டேன். அதானே, வீட்ல இருந்து கிச்சனுக்குள்ள போன மாதிரியே தெரியல. ஆனா இப்படி டீப் டாப்பா ரெடியாகி வந்து நிக்கிற. என்ன மருமகளே நடக்குது இங்க? மாமியார்னு நான் ஒருத்தி இருக்கீங்க நினைப்பு உனக்கு இருக்குதா இல்லையா? ஏன் இப்படி சொல்றீங்க? நாத்தும் தானே இந்த மாதிரி ஒரு பொண்ணு. அவளுக்கு எனக்கு ஒரே வயசு தானே இருக்கும். அவ காலையில 9 மணிக்கு எந்திக்கலாம், நான் 9 மணிக்கு எஞ்சி ரெடியா நிக்க கூடாதோ? நான் மட்டும் கிச்சன்ல போய் வேலை பார்க்கணும். மத்த என்னத்த இது அநியாயமா இருக்கு. என் புருஷ வீட்லதான் வேலையே யாவராகன்ட்டு இங்க வந்து கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா, வந்து இருக்கலாம் பார்த்தா ஒரு வாரம் கூட என்ன இங்க இருக்க விட மாட்டா போல இந்த மதினிக்காரி. ஆமா மருமவளே, நீ பேசுறது அநியாயமா இருக்கு. ஏன் மவ வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா பாத்துக்க. அவ இப்படிதான் தூங்குவா, மெதுவாதான் எந்திப்பா. ஓகோ, இப்ப சீவி சிங்காரிச்சு உங்க அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டியே நீயே? அம்மா வீட்டுக்கு போகல, ஆயா வீட்டுக்கும் போகல. இப்ப நான் கடைக்கு போறேன். ஏன் நீ வீட்ல காய்கறி எதுவும் இல்லையோ? காய்கறி வாங்க போறீங்களோ? பேசாம கறி எடுத்து வந்து சமைச்சிருங்களேன். நீ நான் காய்கறி வாங்க போகல, கறி எடுக்கவும் போகல. நான் வேற ஒரு கடைக்கு போறேன். என்ன மருமவளே, என்கிட்ட சொல்லாம கிளம்புனது மட்டும் இல்லாம எங்க போறேன் என்ன செய்ய போறேன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறிய. வர வர மதினிக்கு பயம் இல்லாம போச்சுமா. ஏன் நாத்து, உங்க அம்மா பேயா பூதமா இல்ல குட்டி பிசாசா? எதுக்கு நான் உங்களுக்கு பயப்படணும்? ஓஹோ, இதான் சாக்குன்னு உன்னை நல்லா திட்டிக்கிறதா அம்மா மதினி? ஏன் மருமவளே, இப்ப நீ சொல்லு, எங்க கிளம்பிட்ட? இவ்வளவு தூரம் ரெடியாகி உங்ககிட்ட சொல்ற இத்தனத்தே வந்திருக்கேன். சொல்லாம போவேனா? நான் ட்ரெஸ் எடுக்க போறேன். என்ன மதினி சொல்லுதியா? என்ன மதினி சொல்லுதியா? என்ன மதினி சொல்லுதியா? ஏன் நாத்து, கோட்ல தபாலி சொல்ற மாதிரி 3 தடவை எதுக்கு கேக்குற? சொன்னல காதுல விழலையோ உனக்கு? நான் ட்ரெஸ் எடுக்க போறேன் நாத்து, ஜவுளி கடைக்கு சாரி எடுக்க போறேன். ஓகோ, உனக்கு அந்த அளவுக்கு திமிரு வந்துருச்சா என்ன? யாரை கேட்டு நீ போயிட்டு இருக்க? எதுக்காக இப்ப ட்ரெஸ் எடுக்கணும் அதை சொல்லு. தொடர்ந்து நிறைய ஃபங்க்ஷனா வரப்போகுது இல்ல, அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு புது புது சாரியா கட்டணும்ல, அதான் சாரி எடுத்துட்டு வரலாம். என் வீட்டுக்காரர் தான் கூப்பிட்டாரு, அதான் கிளம்பிட்டேன். ஏன் அவன்லாம் அப்படி சொல்லவே மாட்டான். அவன் ட்ரெஸ் எடுக்க உன்னைய கூப்பிட்டுருக்கவே மாட்டான். ஆமாம்மா, எப்பவுமே அண்ணே ட்ரெஸ் எடுக்கணும்னா என்னைய தானே ஃபர்ஸ்ட் கூப்பிடுவான். அண்ணி எப்படி கூப்பிடுவான்? இது என்ன புது அதிசயமா இருக்கு? ஆமா மருமவளே, ஒரு ஃபங்க்ஷன் இப்ப புதுசா வரல, அப்பப்ப வரும்போது எடுத்துக்கலாம். அட்வான்ஸ் எல்லாம் ஒன்னும் எடுத்துக்க வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. சரி சரி, பண்டிகைக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தது போதும், வீட்டுல போய் சமையல் வேலையை பாரு. அத்த ப்ளீஸ் தான் சாரி எடுத்துக்கலாம். அவரே ஆசையா கூப்பிட்டாரு, நான் எடுத்துட்டு வரேன். அதான் அம்மா சாரி எடுக்க வேணாம்னு சொல்றாங்கல்ல. போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. காசு பணம் வேஸ்டா தானே போகுது. சரி நாத்து, உங்க அம்மாவனையும் மாத்தி மாத்தி சொல்லும் போது நான் என்னத்த சொல்றது? உங்களுக்கு ஒரு புது சாரி எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையில நீங்களே மண்ணள்ளி போட்டீங்க. என்ன சொல்ற மருமக? ஆமா மதனி, நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. நீங்க உங்களுக்கு தானே சாரி எடுக்க போறேன்னு சொன்னீங்க. நான் எங்க சொன்னேன்? அதான் உங்க அண்ணே பாடி எங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் சாரி எடுக்கணும், நீ தான் நல்லா செலக்ட் பண்ற, நல்லா கெட்டுறிய, நல்ல நல்ல சாரியா, அதே மாதிரி எங்க அம்மா கொண்டும் தங்கச்சி கொண்டும் செலக்ட் பண்ணு, வேணா உனக்கு ஒரு சுடிதார் எடுத்தாரேன்னு சொன்னாரு. அதான் அவர் சொன்னாரேன்னு கிளம்பலான்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் தான் வேணாண்டீங்களே. ஐயா மருமகளே, நீ எங்களுக்கு தான் சேலை எடுக்க போறேன்னு சொன்னியா? அண்ணி அண்ணி, இந்த பண்டிகைலாம் அடிக்கடி வருது பாத்தீங்களா? அட்வான்ஸா சாரி எடுத்து வைக்கிறதா நல்லது. அண்ணி போய் சாரி எடுத்துட்டு வாங்க.
இல்ல நாத்து, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். உங்க அண்ணனுக்கு தான் அறிவே கிடையாது. அட்வான்ஸ் எதுக்கு எடுத்து வைக்கணும், அது வரும்போது எடுத்துக்கலாம். இப்ப நான் கிச்சன்ல போய் சமைக்கிற வேலையை பாக்குறேன். ஐயா மருமகளே, சமையல் ஒரு பக்கம் கிடக்குது, அதை நான் ரெடி பண்றேன். 4 இட்லியை வச்சு ஒரு சட்னி சாம்பார் தானே வைக்கணும், இப்படிங்கிறதுக்குள்ள பண்ணி முடிச்சிடுறேன். சரித்த, சமையல் நீங்க பண்ணிருவீங்க. அப்புறம் நான் ஜவுளி கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள வீடு பெருக்கணும், வாசல் தொளிக்கணும், அது இல்லாம நிறைய வேலை இருக்கே, பாத்திரம் எல்லாம் கழுவ வேண்டியது இருக்கு. ஐயா அண்ணி, அதை பத்தி நீங்க யோசிக்கீங்க. வீட்டை பெருக்கி வீட்டை மாப் போட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவி கிச்சனையும் கிளீன் பண்ணி வச்சிடுறேன். போதுமா அண்ணி? நீங்க சாரி மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும் நீ. ஓகோ அப்படியா? அப்ப சரி, உங்களுக்கு நான் சாரி செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். எப்பாடா என் மவன் இன்னைக்கு சேலை எடுக்கன்னு சொல்லியிருக்கான். அது என் வாயாலே எடுத்துற பார்த்தன எல்லாம் ஒன்னாலதான். பின்ன என்னமா கிச்சன்ல இருந்த சத்தமே கேட்கலன்னு நினைச்சேன். மைனிகேரி நமக்கு சேலை எடுக்க போன நம்ம கனவா கண்டேன். நல்லதா போச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வீட்டு வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, நல்ல சரியா கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வா வா, ஓடி போய் எல்லா வேலையும் கடை முடிச்சு வச்சிருவோம். அப்பதான் அவ சேலை எடுத்துட்டு வரையும் கரெக்டா சேலையை பார்க்க முடியும் திருப்தியா. ஓகேமா, ஓகே ஓகே. சே, என் வீட்டுக்கார்ட்ட மீன் வாங்கிட்டு வராதீங்கன்னு சொன்னா அறிவே இல்லாம இவ்வளவு மீனை வாங்கி வந்து வச்சிருக்காரு. இப்ப பாத்தி என் ஃப்ரெண்டு வேற வந்திருக்கா. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுவேனா இல்ல இந்த மீனெல்லாம் வெட்டி கிளீன் பண்ணி குழம்பு வச்சு பொரிச்சிட்டு பண்ணான்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? சரி, நம்ம வழக்கம் போல பிட்ட போட்ட வேண்டியதான். ஆகா, கிச்சன்ல இவ்ளோ மீன் இருக்கு. இந்த மீனெல்லாம் கிளீன் பண்ணாம என் மருமகக்காரி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா? ஃப்ரெண்டு வந்தாலாம், ஃப்ரெண்டு. அவகிட்ட போய் பழக்க விட போயிட்டா போலுக்க. இருங்க நான் வச்சுக்கிறேன். இப்போ உன்னைய என்னடி வந்தவ வெளியில நிக்கிற, வீட்டுக்குள்ள வரலாம்ல? வாடி, ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆச்சு. இப்படி உன் வீட்டுக்குள்ள வந்து பேசிட்டு இருந்தா எனக்கு இன்னும் லேட் ஆகும்டி. ஆமா, எப்படிடி உன் மாமியாரை சமாளிக்கிற? அவங்கள எப்படி கைக்குள்ள போட்டுக்கிற? எனக்கு ஏதாவது டிப்ஸ் குடுடி. அது வந்துடி. அடியே நெட்டவலி, பின்னாடி உன் மாமியார் வராங்கடி, பார்த்து பேசு. ஓஹோ, கிளவி வந்துருச்சா? இப்ப பாரு என் கதையை. என் மாமியார் பத்தி மட்டும் பேசாதட்டி, அவங்கள பத்தி மட்டும் பேசாத. என் மனசையே தாங்காதட்டி அவங்கள பத்தி சொல்லும் போது. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? என்ன இவ நம்மள பத்தி என்னென்னலாம் வத்தி வைக்கிற? நாம இன்னைக்கு கேட்ட வேண்டியதான். ஏன்டி உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களோ? அப்படி என்னடி செய்யறாங்க? ஏன் இப்படி கண்ணீர் விடுற? அவங்க முதல்ல மாமியாரே இல்லடி, அவங்க ஒரு மாமியாரே கிடையாது பத்துக்க. என்ன ஏன் மருமவா என்னை பத்தி மாமியாரே கிடையாதுங்க? அப்ப என்னதான் சொல்ல வரா இவ? ஐயோ, அப்போ அவங்க எப்படிடி? அவங்க அம்மாடி, எனக்கு இன்னொரு அம்மாடி. நம்ம மருமக நம்மளை பத்தி எவ்வளவு நல்லா நினைச்சிருக்கா. நாம தான் இவளை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல. இப்ப கூட பாருட்டி, என் மாமியார் கோணம் எப்படி தெரியுமா? இப்ப மீன் வீட்டுல கூட நம்ப என் வீட்டுக்காரு மீன் வாங்கி வச்சிருக்காரு. இதே இது மத்த மாமியாருனா, மருமகளே நீ இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லும். நாமளும் இப்படி சொல்லதானே வந்தோம். ஆனா இவ நம்மளை பத்தி என்ன நினைக்கிறான்னு தெரியலையே. அம்மா மாதிரின்னு வேற சொல்லிட்டா. ஆனா என் மாமியார் தங்கம்டி, தங்கம். எங்க அம்மாவுக்கும் ஒரு படி மேல போய், மருமகளே நீ போய் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு வா, நான் மீனை வெட்டி கிளீன் பண்ணி கழுவி குழம்பு வச்சு பொரிச்சு வச்சிடுறேன்னு சொல்லுவாங்கடி. இதாண்டி என் மாமியாரு. அவங்கள பத்தி நீ என்னடி நினைச்ச? அவங்க தாண்டி எனக்கு எல்லாமே. அடியே, உன் மாமியார் உள்ள போயிட்டாங்க, உருட்டுனது போதும், நிறுத்து. உருண்டு உருண்டு ஓரமா ஓடிடாத. கிளவி போயிருச்சாடி? ஆமா ஆமா ஆமா. இப்ப விறுவிறுன்னு கிளவி எங்கடி ஓடுது? வேற எங்க ஓடுது? முதல்ல இந்த மீனை கிளீன் பண்ணி என்ன குழம்பு வச்சு தந்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போன்னு சொல்ல வந்துச்சு. நாம பேசுறோம், ஏதோ குசு குசுன்னு பேசுறமே, ஒட்டு கேட்கலான்ட்டு ஒட்டு கேட்கறக்க நின்னுச்சு. இப்ப எங்க போயிருக்கோம்? கிச்சன்ல போய் மீனை கிளீன் பண்ணி குழம்பு வைக்க போயிருக்கோம். எப்படி என் சாமர்த்தியம்? பரவாயில்லடி, பரவாயில்ல, செம்மையாடி, நல்லா நடிக்கிறப்போ. என்னது இவ்வளவு மீன் இருக்குது? இதுல எத்தனை மீனை பொரிக்கிறது, எத்தனை மீனை குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலையே. ஒரே குழப்பமெல்லாம் இருக்கு. சரி, பேசாம மருமகிட்டே போய் கேட்டுற வேண்டியதான். அடியே, இதான் நல்ல டைம்டி. என் மாமியார்ட்ட சொல்லிட்டு வரேன், எஸ்கேப் ஆயிரலாம். மீன் கழுவுற வேலையும் மிச்சம். ஃபங்க்ஷன் வீட்டுல போய் நம்ம 2 பேரும் நிறைய கதடிச்சு பேசலாண்டி. ஆமா, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. வேற ஒண்ணு இல்லடி, என் மாமியார் திடீர்னு ஒட்டு கேட்க வந்துருச்சுல, அதான் அப்படியே டைலாக மாத்தி விட்டேன். வேற எப்படி தெரியுமா? மாமியார் கைக்குள்ள போட்டுக்கலாம், ரொம்ப சிம்பிள் பத்துக்க. இன்னும் நம்மளை பத்தி ஏதோ குசு குசுன்னு பேசுறா போல. ஓஹோ, ஓ அப்படியாட்டி? அந்த டிப்ஸ் தானே சொல்லித்தான்றேன், சொல்லியே தர மாட்டேங்க. இப்ப என் வீட்டுக்கு நீ வந்திருக்கியா? இதே மாதிரி வீட்டுக்கு யாராச்சும் வருவாங்க, இல்ல ஃபங்க்ஷன் வீட்டுல யாராச்சும் உன் மாமியார் எப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி அவங்க கேட்டாலும் சரி கேட்கட்டாலும் சரி, மாமியார் மட்டும் நம்மளை கவனிக்கலாம் பார்க்கணும். கவனிக்கிற நேரமா பார்த்து மாமியார சும்மா புகழ்ந்து தள்ளிடணும் பாத்துக்க. அட்ட பாவி, இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் நடிப்பா? இந்த மாதிரி மாமியார் காதுபடி அவங்களை புகழ்ந்து தள்ளிட்டேன்னு வச்சுக்கோயேன், அம்மாவுக்கு மேல, அம்மாவுக்கு அம்மா, அம்மாவுக்கு டம்மான்னு சொல்லி புகழ்ந்துருன்னு பாத்துக்க. உடனே இந்த மாமியார் கல்வி புத்தன் விழுந்துரும். இப்படியே சொல்லி உடம்ப உசுப்பி தேய்ச்சிருக்கணும்டி. அப்பதான் மாமியார் நம்ம கைக்குள்ள இருக்கும். அடியே, இப்ப பேசுனத கூட உன் மாமியார் கேட்டாங்கடி. அடியே மருமவளே, என்னை ஏமாத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி டைலாக்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீயே. ஐயா அப்படி இல்ல, நான் சும்மா பிராங்க் பண்ணிட்டு இருந்தேன். பிராங்க் ஆமா, நீ பிராங்க் தான் பண்ணிருக்க. ஆனா உன் ஃப்ரெண்ட் இல்ல, என்னைய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.